ஓம் சாய்ராம். எனது அருமை பிள்ளையே, ஒருவனின் நிறை குறைகளை அலசி ஆராய்ந்து தீர்ப்பு கூறும் உரிமையை தனிப்பட்ட யாருக்கும் அளிக்கவில்லை அந்த இறைவன். ஆனால் உன் வாழ்க்கையை பொறுத்தமட்டில் தேவையில்லாமல் கெட்டவர்களுக்கும் இடம் கொடுத்து விட்டாய். அதனால் அவர்களாகவே உன் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட முடிவை எடுக்கிறார்கள். நான் ஒருவன் உன்னையும் உன் குடும்பத்தையும் பாதுகாக்கிறேன் என்பதை அவர்கள் அறியவில்லை. அதனால் நீ ஏதும் பயப்பட தேவையில்லை. எந்த துன்பமும் என் அனுமதி இல்லாமல் உன்னை நெருங்காது. மரத்திலிருந்து உதிரும் இலையானாலும் கூட அது என் அனுமதியின்றி அசைவதில்லை. இந்த பஞ்சபூதங்களும் என் கட்டுக்குள் தான் உள்ளது. அதனால் உனக்கு ஒரு துன்பம் வந்தாலும் அதுவும் நானே அனுமதித்ததுதான் என்று யாரிடமும் சொல்லாமல் பொறுமையாக நம்பிக்கையுடன் இரு. நீ எது நினைக்கிறாயோ அது மட்டுமே நிகழும் உன் வாழ்வினில். இனி நீ பட்ட துயர் அனைத்தும் போதும் போதும் என்று அழுது விட்டாய். உன்னை நம்பியிருப்பவர் நன்றாக வாழ வேண்டும் என்ற எண்ணத்திற்காக. போதும், இதற்கு மேல் நான் ஒரு நொடி கூட தாமதிக்காமல் உன் கர்மாக்களில் இருந்து உன்னை மீட்டெடுப்பேன். இது எனது சத்திய வாக்கு. உனக்கு பேரும் புகழும் தரும் வகையில்தான் உன் பிள்ளைகள் வாழ்வர். அதனால் அவர்களை பற்றிய பயம் உனக்கு தேவையில்லை. நீ இனி உன் துணையுடன் சேர்ந்து சந்தோஷமாக வாழ்க்கையை வாழ்வாய். ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைப்பவர்கள் மட்டும்தான் அதிக கஷ்டத்திற்கு உள்ளாகிறார்கள் இந்த பூமியில். ஆனால் அந்த கஷ்டங்கள் ஒவ்வொன்றையும் என் துணை கொண்டு நீ தாண்டி வரும்போது உனக்கானது அத்தனையும் உன்னை வந்து சேரும் பிள்ளையே. நீ இழந்ததையும் விட அதிகமாகவே மீட்டெடுப்பாய். உன்னை விட்டு பிரிந்தவர்களை நினைத்து கவலைப்படாதே. அதற்கு காரணம் தவறான மனிதர்களை நீ நேசித்து இருக்கலாம், அல்லது அவர்களிடம் நீ கொண்டிருந்த எதிர்பார்ப்பு தவறாக இருந்திருக்கலாம். ஏனென்றால் உண்மையில் நீ நேசித்தவர்கள் நீ தவறே செய்திருந்தாலும் அதை திருத்த முயற்சி செய்திருப்பார்களே தவிர உன்னை விட்டு விலகி செல்ல நினைத்திருக்க மாட்டார்கள். ஆகையால் உன்னை பற்றி புரியாதவர்களுக்கு புரிய வைக்க முயற்சி செய்யாதே. உனக்கு கிடைக்க வேண்டியவைகள் சில சமயங்களில் கிடைக்காமல் இருப்பதும் கூட உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்புமுனையாக வரக்கூடும். அதனால் முன்வைத்த காலை பின்வைக்காமல் நீ எடுத்த முயற்சிகள் அனைத்திலும் நம்பிக்கையுடன் கடின முயற்சியோடு செயல்படு. வெற்றி நிச்சயம். வாழ்க்கையில் நீ சந்திக்கும் நேரிடும் ஒவ்வொருவரும் உனக்காக அனுப்பப்பட்டவர்களே. வேண்டியவர் வேண்டாதவர் தெரிந்தவர் தெரியாதவர் என்று யாருமே இல்லை உன் வாழ்வில் அவர்கள் வருவதற்கும் அதனால் விளையும் நன்மை தீமைகளுக்கும் காரணம் உனது பூர்வ ஜென்ம கர்ம வினைகளே. அதனால் எல்லா துக்கத்தையும் நீ தூக்கி சுமக்காமல் என் தோலை சுமத்திவிடு. உனக்கு வழி ஏதும் தெரியாமல் இந்த சம்சார பந்தத்தில் இருந்து உன்னை மீட்டெடுத்து வாழ்க்கை என்னும் கடலில் நீ மூழ்காமல் நான் பார்த்து கொள்வேன். இன்று வளர்ப்பிறை கந்த சஷ்டி. உனக்கு பிரியமான கந்த சுவாமியின் இந்த வேலை தொட்டாயா? நீ எண்ணியதுதான் இனி நடக்கும். பல தோல்விகளை பார்த்த உனக்கு இனிதான் வெற்றியின் ருசியை ஒவ்வொன்றாக சுவைக்கப் போகிறாய். நீ எதை நம்புகிறாயோ அதுவாகவே ஆகிறாய். உன்னை நீ ஒரு ஞானி என்று நினைத்து கொண்டால் வருங்காலத்தில் நீ ஞானியாகவே மாறுவாய். நீ எதற்கும் கலங்காதே, எதற்கும் அஞ்சாதே. நீ நிச்சயம் இந்த வாழ்க்கையில் ஒரு மைல்கல்லாகவே வாழ்வாய். அதனால் யாரையும் திருத்த நினைக்காதே, தோற்று விடுவாய். காலம் அவர்களை திருத்திவிடும். இல்லையேல் காலம் அவர்களுக்கு உணர்த்திவிடும். அதுவரை இருப்பாய் நீ அமைதியாக.
உன் மனதில் நீ சுத்தமாக இரு. உன்னை சுற்றி எத்தனை போலி உறவுகள் இருந்தாலும் நீ வணங்கும் தெய்வம் அவர்களை உன்னை விட்டு நிச்சயம் விலக்கிவிடும். நீ எதற்கும் பயப்பட வேண்டாம். நீ உன் குடும்பத்துடன் இனி சந்தோஷமாக வாழ்வாயாக. இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன் அருகில் வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.